ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் சகோதரி நோரா, அருள் சகோதரி இசபெல்லா மற்றும் க்ளூனி சகோதரிகளே, அருள் தந்தை தாஸ், ஃபாதர் மைக்கேல் ராய் செல்வம் என்னும் மற்ற அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த நம்பிக்கையாளரான என் மற்ற சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ அடக்கம் எதற்காக? ஒரு பக்கம் இறந்தவருடைய பாவங்களை நம்முடைய ஜெபத்தின் மூலமாக இறைவன் மன்னித்து அவரை விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இன்னொரு பக்கம் திருமுழுக்கு பெற்ற, அத்தோடு சேர்ந்து வார்த்தைப்பாடுகளை கொடுத்த இந்த அன்பான சகோதரியின் உடலுக்கு மரியாதை செய்வதற்காக, இன்னொரு பக்கம் இவருடைய பிரிவால் துயருறும் அத்தனை பேருக்கும் இறைவன் ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதற்காக, இதோடு சேர்ந்து ஒரு திருப்பலி வழியாக இந்த வழி அனுப்பை நாம் செய்கிறோம் என்றால், இவருக்காக மன்றாடுவதோடு மட்டுமல்ல, இவருக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக. ஏனென்றால் ஒவ்வொரு திருப்பலியாம் ஒரு நன்றி திருப்பலி. யூக்கரிஸ்ட் என்ற வார்த்தைக்கே அதுதான் பொருள். அருள் சகோதரி நமக்கு முன்னுரையில் வாசித்ததிலிருந்து நாம் கேட்டது போல, இந்த நீண்ட அருமையான வாழ்வுக்காக இவரால் பயன் பெற்றவர்களுக்காக எல்லாரும் சேர்ந்து, முக்கியமாக க்ளூனி சபையோடு இணைந்து நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும். இந்த அருமையான சகோதரியை, தாயை, ஆசிரியையை இறைவா எங்கள் சபைக்கு கொடுத்தீரே, எங்கள் குடும்பத்திலிருந்து கொடுத்தீரே, இவருடைய அன்பு பணியை அனுபவிக்க எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீரே ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு இந்த திருப்பலி வழியாக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். அதே போல நான் ஒவ்வொரு அடக்க திருப்பலியிலும் சொல்வது, எவ்ரி டெத் இஸ் an invitation for our conversion. ஒவ்வொரு சாவும் இங்கே பங்கு பெறுகின்ற அத்தனை பேருடைய மனமாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு. நாம் இவருக்கு மரியாதை செய்வது எப்படி? The best homage we can pay to our beloved departed is this: to live the rest of our lives according to the will of God, glorifying Him. இறைவன் தன்னுடைய இரக்கத்தில் நமக்கு கொடுக்க இருக்கிற எஞ்சி இருக்கிற நாட்களை அர்த்தமுள்ள விதத்தில், அன்பான விதத்தில் வாழ்வதுதான் நாம் நம்முடைய சகோதரி மார்கரெட் அவர்களுக்கு செலுத்துகின்ற மிகப்பெரிய மரியாதை ஆகும். இன்றைக்கு யோவான் நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை நமக்கு ஆறுதல் அளிக்கின்றது, நம்பிக்கை அளிக்கிறது. நாம் எல்லாரும் பவுலடியார் சொல்வது போல, நம்பிக்கை இல்லாதவர்கள் வருந்துவது போல வருத்தப்படக்கூடாது. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேருவர் என்னிடம். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். The Lord will accept our beloved sister Margaret. என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல,
என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மை ஃபுட் இஸ் டு டூ த வில் ஆஃப் த ஃபாதர். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தான் நான் வந்தேன். ஒரு வேர்த்தல் கீழ்ப்படிதல் வார்த்தைப்பாடு மூலமாக மற்ற சபையின் சட்ட திட்டங்களை கீழ்ப்படிவதன் மூலமாக ஒவ்வொரு அருள் சகோதரியும், முக்கியமாக நம்முடைய அருள் சகோதரி மார்கரெட் அவர்களும் தம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் உயிர் தெழச் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு நம்பிக்கை. ஆண்டவர் இவரை அழிய விடச் செய்ய மாட்டார், உயிர் தெழச் செய்வார். மகனை கண்டு அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே அவருடைய திருவுள்ளம். பாருங்கள், நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே அவரது திருவுள்ளம். பவுலடியார் இதைத்தான் அழகாக சொல்லுகின்றார். பாருங்கள், எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளம் அழிவதில்லை. எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் உள்ளார்ந்த இயல்பு புதுப்பிக்கப்படுகிறது என்று பவுல் சொல்லுகிறார். அன்பாக வாழ்ந்த, பொறுமையாக இருந்த, ஆண்டவரை நம்பியிருந்த இந்த அருமையான சகோதரியை நிச்சயமாக ஆண்டவர் கைவிட்டு விட மாட்டார். நான் சிஸ்டர் ஃப்ளோராவிடம் பேசி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், 3 ஆண்டுகளாக நான் பார்த்தேன், அவருடைய அறை தான் அவருடைய கோயில், அவருடைய படுக்கை தான் அவருடைய பலிப்பீடம் என்று சொல்லலாம். இருந்தாலும் ஆண்டவரை போற்றினார், எல்லாருக்காகவும் ஜெபித்தார், எப்போதும் முணுமுணுக்கவில்லை. முன்னுரையிலே சொன்னது போல தமக்கு சிறு உதவி செய்தவர்களுக்கும் மனமகிழ்வோடு நன்றி கூறினார். இந்த நல்ல பண்புகளை எல்லாம் பார்த்து நிச்சயமாக ஆண்டவர் இவரை ஏற்றுக்கொள்வார். ஒரு விதத்திலே பவுலடியாரோடு இணைந்து எனக்கோ பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, சிறியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், நம்பிக்கையை பாதுகாத்தேன், வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது, எனக்கு மட்டுமல்ல என்னை பின்தொடர்ந்து வருகின்ற உங்கள் எல்லாருக்கும் காத்திருக்கிறது என்று நம்முடைய சகோதரி மார்கரெட் நம்மிடம் சொல்வதாக நினைத்து கொள்வோம். விவிலியமே சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்நாட்கள் 70 ஆண்டுகளே, வலிமை உள்ளவர்களுக்கு 80 ஆண்டுகள் என்று. ஆண்டவர் வலிமையான இவருக்கு கொடுத்திருக்கிறார் இத்தனை ஆண்டுகளை. திருப்பாடல் 139 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே, நான் கருப்பையில் உருவாக்கும் முன்பே என்னை நீர் அறிந்திருந்தீர், என் உள்ளுறுப்புகளை உருவாக்கியவர் நீரே, அஞ்சத்தகு முறையில் வியத்தகு முறையில் நீர் என்னை உருவாக்கினீர். என் வாழ்நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத நேரத்திலேயே உம்முடைய நூலிலே எழுதப்பட்டுள்ளன. ஆம், நம்முடைய சகோதரிக்கு இத்தனை ஆண்டுகள் என்று அவருடைய நூலிலே எழுதப்பட்டுள்ளன. பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக இவரை ஒருபோதும் கைவிட மாட்டார். சுவாமி, பாதாளத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் மேல் இரக்கமாயிரும். திருப்பாடல் 51 நாம் பாடுகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஜெபத்துக்கு நாம் பாடுகிறோம். நிச்சயமாக அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு இரக்கம் கேட்ட நம்முடைய அருள் சகோதரி இறைவன் நிச்சயமாக மறக்க மாட்டார். அதை விட முக்கியமாக என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, அதோ முதல் பகுதி மட்டுமல்ல, பசும்புல் மேய்ச்சல் எனக்கு, இளைப்பாறுதல், அதை விட தாண்டி இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலோ, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலோ நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன்.
அத்தகைய நம்பிக்கை நம்முடைய அருள் சகோதரியிடம் இருந்தது. இறைவா, இந்த அருமையான சகோதரிக்கு நன்றி, க்ளூனி சபைக்கு நன்றி, திரு அவைக்கு நன்றி, இவரை பராமரித்தவர்களுக்கு நன்றி, கோனேரிப்பட்டி பங்கு மக்களுக்கு நன்றி, இவருடைய பணியால் பயன்பெற்ற பல்வேறு பங்குகளில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு நீர் அளித்தருளும். இவர் வாழ்விலிருந்து நாங்களும் கற்றுக்கொண்டு எங்கள் நம்பிக்கை பயணத்தை தொடர்ந்து நடத்த உம்மிடம் வந்து சேர துணை புரியும். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசேப்பர் நம் எல்லாருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு. அவர்களில் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்த நம்முடைய சகோதரியைப் போல நாமும் எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம். அந்த சாட்சிகளோடு இவரும் ஒரு சாட்சி என கருதி இறைவனை நோக்கி தொடர்ந்து செல்வோம். நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆமேன்.